புதன் ராசி அதிபதி இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் பெற்று ரொம்ப சிறப்பா பயணிக்கிறாரு. ஒரு மனுஷன் தன்னம்பிக்கை இருந்தாதான் ஜெயிக்க முடியும். இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி எந்த சூழல சனி உனக்கு தடுக்குதா பாத்துக்கலாம், நம்ம அதுல தீவிரமா இறங்கி நம்ம சிறப்பா செயல்படலாம்னு சொல்றாரு. கன்னிக்கு இந்த மாதம் தொழில மாத்தணும், தொழில ஒரு பதவி ப்ரொமோஷன் கிடைக்கணும், தொழில ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும். இதற்கெல்லாம் தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா தடை தாமதங்கள் நிறைய வரும். இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்துல நடைபயிற்சி, உணவு பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகள் விஷயத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுத்தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சி, அதை பற்றிய பலன்களை 12 ராசிக்கு காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சியை நம்ம ஏன் ரொம்ப சிறப்பா பேசுறோம்னா, சுக்கிரன் தான் இயங்கும் சக்தி. கால சக்கரத்தின் ஒரிஜினல் 2 தனம், குடும்பம், வாக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், ஒரு தொழில், ஒரு கூட்டு தொழில், ஒரு பார்ட்னரு, எதிராளி நம்மளை எப்படி நினைப்பான்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயமான ஒரு விஷயங்கள், ஒரு கல்யாணம், நம்மளுக்கு சமூகத்துல நல்ல ஒரு பேர், புகழ், அங்கீகாரம், மதிப்பு, இதையெல்லாம் சொல்லக்கூடியவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் பயிற்சியாலும் ஏற்கனவே டிரான்சிட்ல நமக்கு நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் கொடுத்துட்டாங்க. இவங்களாலையும் நமக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள், ஏன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த மாத கிரகங்கள் பயிற்சி ஆகுது இல்லையா, அதனால ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்களால் அவங்களுக்கான பலன்கள் கூடுதா இல்ல குறையுதா, இல்ல எல்லாரும் இந்த காலகட்டம் இக்கட்டான சூழல் சொல்லி இருக்கிறோம். ஏன்னா பழைய ராசியில நம்மளுக்கு சனி பகவான் சஞ்சாரிக்கிற வேலையில அவருக்கு கேந்திரத்துல குரு பகவானும் இருந்து, இந்த காலகட்டம் ராகு கேதுக்கள் சூறாவளி காற்று என்னும் இடத்துல ராகு கும்பராசியில் அமர்ந்தும், நெருப்பு ராசியான சிம்மத்தில் கேது அமர்ந்தும் இந்த நாள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய திக் நிமிடங்களா இருக்குது. ஏன்னா எந்த நேரத்துல உலகியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அன்றாட மனிதர் வாழ்விலாக இருந்தாலும் சரி, இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, நம்ம நெருப்பு ஆலையா, தண்ணி ஆலையா, இல்ல காத்தாலையா, அதே போல நம்ம போற விபத்தெல்லாம் நம்மளுக்கு ஆகாயத்திலையா, நம்மளுக்கு ஒரு கப்பல் மார்க்கமா, இல்ல ஒரு ட்ரெயினா, ஏன்னா நிறைய இப்ப நீரால நம்ம பாதிக்கப்படும், அதே போல ஆகாயத்தால அப்படின்னு பூகம்பங்களும் ஏற்படுது. அங்கங்க ஒரு காடு பத்தி எரியுது. இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள், பஞ்சபூதங்கள்லாம் எப்படிதான் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்லாம் தெரியாது. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த சுக்கிர பயிற்சியும் நடக்க இருக்குது. இதன் மூலம் நம்மளுக்கு 12 ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். கன்னி ராசி, கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சுக்கிரனால் கன்னி சந்திக்க போகக்கூடிய சாதக பாதகம் என்னன்னு பார்க்கும் பொழுது, சுக்கிரன் இவங்களை பொறுத்த வரைக்கும் 2-9 கூடியவர். அவர் அருமையா இந்த மாதம் கடந்து கொண்டிருக்கார். மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சூரியன் புதன் அமர்ந்துருவாங்க கன்னிக்கு அப்படின்னு சொல்லலாம். 12இல் சுக்கிரன் கேது, 2இல் செவ்வாய், சனி 7இல் அமர்ந்து உங்க ராசியை பார்த்து உங்களை எல்லாத்துலயும் ஒரு தடை போட்டு கொண்டு இருக்கிறார். 10ல உங்களுக்கு புதன் வங்கமான அமர்ந்திருக்கிறார். அப்ப புதனுக்கு கேந்திரத்திலையும் உங்களுக்கு சனி குருலாம் இருக்கிறாங்க. தொழில நல்ல மாற்றங்கள், நல்லா முயற்சி பண்ணணும், தொழில நல்லா ஒரு புதுவித யுக்திகளை கையாளணும், நல்லா ஒரு பொருளாதார மேம்பாடு வேணும் அப்படின்னு நிறைய முயற்சிகளை எடுக்கும் கன்னி அப்படின்னு சொல்லலாம். புதன் ராசி அதிபதி இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் பெற்று ரொம்ப சிறப்பா பயணிக்கிறார். புதன்னாலே அறிவு, எதையுமே எடுத்தோம் கவுத்தம் போகாது, நல்லா டீப்பா உணர்ந்து சிறப்பா சிந்தித்து செயல்படும். ரொம்ப ராஜச்சந்திரமா டிப்ளமேட்டிக்கா செயல்படும். நல்ல ஒரு அதனுடைய அறிவே ரொம்ப அழகா இருக்கும். அந்த அறிவு திறமை நம்மளை வியக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு கண்ணு பார்த்தா கை செஞ்சிடும். அந்த அளவுக்கு திறன் படைத்தவர்கள், எல்லாத்தையுமே நோட் பண்ணக்கூடியவர்கள். நோட்டும் பேனாவும் கையுமா இருந்தாங்கன்னா புதன் வேலை செய்திராப்பான்னு சொல்லலாம். புதன்னால என்ன, மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், பேங்கிங், கமிஷன், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், அதே போல நல்ல ஒரு முடிவெடுக்கும் திறன், ஒரு நல்ல ஒரு டீப் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு கலை, கற்பனை, கட்டுரை, கவிதை இதெல்லாம் எழுதுறாங்க, நல்லா ஒரு நுணுக்கமா. ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்களுக்கு எல்லாமே அது ரொம்ப இதுவா இருக்கும். சிற்பக்கலை, அந்த நுண்ணிய வேலைப்பாடுகள்லாம் அதை கேதும் நினைஞ்சிருவாரு. கேதுலாம் சேர்ந்துட்டா இன்னும் ரொம்ப டீப்பா போயிடும். கேதுலாம் ரொம்ப டீப் நாலேஜ்ன்னு சொல்லலாம். அப்படியே
பார்ட்டா மைனூட்டா இது பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து புதன் வந்து ரொம்ப சிறப்பான அந்த புதன் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கான்பிடென்ட் கொடுத்துரும், தன்னம்பிக்கை. ஒரு மனுஷன் தன்னம்பிக்கை இருந்தாதான் ஜெயிக்க முடியும். இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி எந்த சூழ்நிலை சனி உனக்கு தடுக்குதா பாத்துக்கலாம், நம்ம அதுல வந்து தீவிரமா இறங்கி நம்ம சிறப்பா செயல்படலாம்னு சொல்றாரு. அதற்கேற்றாற் போலதான் செவ்வாயும் வந்து 2ல வந்து அமர்ந்து இருக்கு. இந்த காலகட்டம் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியுமே வெளில சொல்லக்கூடாது. நீங்க வந்து ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்றீங்க, ஒரு பொருளாதாரத்துக்கு முயற்சி பண்றீங்க, இல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு எதனா ஒரு முயற்சி பண்ண ஒரு வைத்தியம் எல்லாம் பாக்குறீங்கன்னு இந்த காலம் வெளியே சொல்லிட்டு நடக்காது. எல்லாத்துக்குமே நீங்க முயற்சி பண்றீங்க, ஒரு தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, இல்ல ஒரு பொருளாதாரத்துக்கு, ஒரு பிசினஸுக்கு, ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்க போனாலும் அனைத்துக்குமான இதை வந்து செஞ்சு முடிச்ச பிறகுதான் சொல்லணும். எதாவது சாதிக்கணும், அதுக்கான முயற்சியில ஈடுபடுறேன்னா அதை சாதிச்சுட்டு வென்ற பிறகு நீங்க வந்து சொல்லுவது ரொம்ப சிறப்பாக இருக்கு. இல்லைன்னா அதற்கான ஒரு போர்க்கொடி, ஒரு எதிர்மறை கருத்துக்கள் இதெல்லாம் வெளிப்பட்டு அந்த காரியம் நடைபெறாமலே போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிக்கு இந்த மாதம் வந்து தொழிலை வந்து மாற்றணும், தொழில வந்து ஒரு பதவி ப்ரொமோஷன் கிடைக்கணும், தொழில வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும், இதற்கெல்லாம் வந்து தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா தடை தாமதங்கள் நிறைய வரும், அதை கடந்து சாதிக்கணும்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வந்து 2ல செவ்வாய் இருக்குனாலே 12 சுக்கிரன் கேது இருக்குனால நிறைய தூக்கம் இருக்காது, டிப்ரெஷனு, ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸு, அதே போல கணவன் மனைவிக்கிடையே உறவுல ஒரு வாக்குவாதம், ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் தேவையில்லாத ஆர்குமெண்ட்டு, நான் எதிர்காலத்தை பத்தி திட்டம் போடுறோம், நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. இப்பெல்லாம் வந்து போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சைலண்டா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, அந்த ரொட்டீன் லைஃப்பை மட்டும் கேட்டுட்டு கம்முன்னு கடந்து வந்துடணும். தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் உறவுல எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நீங்க ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவர்கள், அப்ப எதிரில் இருக்கிற காலத்துல ஓடியே போயிடும். இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும், நீங்க நிம்மதியா இருக்கணும்னா வேலையை மட்டும் செஞ்சுட்டு தேவையில்லாத பேச்சை எல்லா இடத்துலயுமே கட் பண்ணிடணும். தொழில் செய்யற இடங்களையும் சரி, அக்கம் பக்கம் சரி, எல்லா இடங்கள்லையுமே. அதே போல இந்த காலகட்டம் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. பொழுதுபோக்கு பயணங்களை வச்சுக்கொள்ளாதீங்க. விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குவதுல வந்து கூடுதல் கவனம் தேவை. கணவன் மனைவி இந்த காலகட்டம் வந்து விட்டு கொடுத்து போவது ரொம்ப சிறப்பு. பிரயாணங்கள்ல அது வந்து இரவு நேர பயணங்களாக இருந்தாலும் இல்ல நம்ம வந்து ஒரு 2 வீலர்ல ஒரு 4 வீலர்ல பயணம் பண்ணும்போது ரொம்ப கவனம் வேணும். பர்ஸு, ஏடிஎம் கார்டு, தலையில் ஹெல்மெட் இல்லாமல் அந்த காலகட்டம் செல்லக்கூடாது. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், உங்கள் உடல் ஆரோக்கியத்துல உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயம், உஷ்ண சம்பந்தப்பட்ட கட்டி, கால், கை, மூட்டு வலி, பாதம், இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். வயதானவங்களா இருந்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லாம் பண்ணிக்கிறது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம். அலைச்சல் திருச்சலோட தான் இந்த மாதம் போகும். நிறைய உங்களுடைய அறிவுத்திறனும் புத்தித்திறனும் நல்லா சிறப்பா செயல்படும். ஆனா தடைகளை தாண்டி நம்ம வந்து கடக்க வேண்டியதா இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு இழுபறியா இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு முடிவே எடுக்க முடியாது. நம்மளுக்கு நல்லா ஒரு உத்வேகமா பயணிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு சிறப்பா வந்து நம்ம செயல்பட்டா கூட நம்மளுக்கு சூழல் வந்து சிறப்பாக அமையாது. இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்துல நடைப்பயிற்சி, உணவு பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகள் விஷயத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும். கன்னியை பொறுத்த வரைக்கும் ரொட்டீன் லைஃப்ல பயணிங்க, வேலையை பாருங்க. நீங்க வந்து உங்க கேஷுவலா ஒரு நார்மலா ஒரு லைஃப் லீட் ஆகுதுன்னா நல்லா அப்படியே கடந்து வந்துருங்க. புதுசா வந்து முயற்சி பண்றதெல்லாம் தாராளமா போடுங்க. அதான் சொல்லியிருக்கோம் இல்லையா, எதையும் வந்து வெளியில் சொல்ல வேணாம், குடும்பத்துல சொல்ல வேணாம். ஒரு குடும்ப உறவுகிட்ட நீங்க வந்து நான் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு தான் செய்வேன்றது அந்த காலகட்டம் கிடையாது. உங்க மனைவி உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். நம்ம அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு தான் இது பண்ண, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. நீ அதை செஞ்சா எப்படி இருக்கும், இதை செஞ்சா கூட, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தெளிவாக தெரியாக இருக்கும். அப்படி இல்லை அதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன டவுட்னா அதை சார்ந்தவர்களிடம் கேட்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்ணில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் இந்த காலகட்டம் வந்து எதையும் பெருசா எதிர்பார்க்காதீங்க. நான் நார்மலா வேலை பார்த்து குடும்பத்துல நிம்மதியா இருந்தாலே போதும், நான் இவ்வளவு உழைக்கிற செய்யறேன், எனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, அதிர்ஷ்டம் வரல அப்படின்னா அடுத்த வயசு ஆடாதீங்க, மேற்கொள்ளாதீங்க. நம்ம இவ்வளவு செஞ்சு நம்ம யாருக்கும் வந்து ஒரு பெருசா தெரியலையே அப்படின்றோம். எமோஷனல் இன்பேலன்ஸ் ஆயிடாதீங்க. ரொம்ப வந்து யோசிச்சீங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டுடும். அதனால பெண்கள் இந்த காலகட்டம் வந்து கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு இருக்கும்பொழுது கண்ணி சிறப்பாக பயணிக்கலாம். இந்த காலகட்டம் இந்த 12 இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது, ஏன்னா தூக்கமும் இல்லை, மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு பயம் குழப்பம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் போக்குவதற்கு நமக்கு காளி தேவியுடைய வழிபாடு, நம்ம உக்ர தெய்வங்கள் வந்து நமக்கு நல்லா சிறப்பா கொடுத்துரும். நம்ம அங்காள பரமேஸ்வரி வந்து ரொம்ப சிறப்பா நமக்கு கை கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா
நம்ம சமயபுரத்திற்கு அருகிலுள்ள மா காளிக்குடி அம்பாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. எங்க அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருகிறார். எப்போ வந்து அர்த்தநாரீஸ்வரர்ல வந்து வலது பக்கம் சிவனும் இடது பக்கம் தான் அன்னை இருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அம்பாள் சக்தி இல்லையே சிவன் இல்லை, சக்திக்குள் தான் சிவன் அடக்கம்னு சொல்ற மாதிரி அம்பாள் வலப்பக்கமும் சிவன் வந்து இடப்பக்கமுமா இருக்கிறாராம். அவ்வளவு அழகா சிறப்பா வந்து அம்பாள் வந்து காட்சி கொடுக்குறார். இங்கே வந்து உஜ்ஜனி மாக்காளியும் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த இரு தெய்வங்களையும் வழிபட்டு உங்கள் வாழ்வை வந்து சிறப்பாக்கி கொள்ளலாம். இந்த மா காளிக்குடி இருக்கக்கூடிய அந்த அம்பாள் வந்து அவ்வளவு ஒரு துணி தெய்வமா இருக்கிறாங்க. உங்க கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கன்னிக்கு இப்ப இருக்கக்கூடிய 7 இருக்க சனி பார்வைப்பட்டு உங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியம் இல்லை யாராவது ஏதாவது ஒரு கண்திஷ்டி ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் பயம் வரும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னு அந்த சூழலெல்லாம் போக்கிக் கொள்வதற்கு சமயபுரத்தில் உள்ள மா காளிக்குடி அம்பாள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கிறான்னு சொல்லலாம். அம்பாளை வந்து செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அன்று வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலனை தரும். எவ்வளவுக்கு எவ்வளவு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு 2 குடியரே சுக்கரன் தான். அப்ப தேவையில்லாத செலவுகள் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல விரயங்களை வந்து நல்ல சுப விரயங்களாக ஆக்கிக் கொள்வது ரொம்ப சிறப்பு. வாய் வார்த்தையை விட்டுடாதீங்க. அதுதான் எதனா ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். இந்த காலகட்டம் அமைதி பொறுமை நிதானத்தோடு கலந்து வரும்போது ரொம்ப ஒரு சராசரி மாதமாக தன்னம்பிக்கையோடு நல்ல ஜரூரா நார்மலா நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கனிவோடு பயணிக்க ரொம்ப பொறுமை தேவை இந்த காலகட்டம் சொல்லியாச்சு. 12 ராசிக்கும் உண்டான பலனை வந்து பார்த்துருக்குறோம். இந்த சுக்கிரன் கேது இணைவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செப்டம்பர் 21 இருந்து ஒரு அக்டோபர் 8 வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது அவங்க நல்லா கிட்ட டிகிரியில கனெக்ஷன் வருவாங்க. அந்த காலகட்டம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நவராத்திரியாவே வந்துடும். நவராத்திரில வந்து நீங்க இந்த அகண்ட தீப வழிபாடு பண்றது இல்ல கோயில்ல போய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது. இந்த அகண்ட தீப வழிபாடுலாம் எப்படின்னு நம்ம பின்வரும் பதிவுகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த 9 நாளுமே வீட்டுல தீபம் எரிவது அவ்வளவு விசேஷம். அந்த மாதிரி வழிபாடு பண்ணுவதே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காளி கோயில் சொல்லியிருக்கோம். அந்த காளி கோயில் நம்ம போக முடியலன்னா பரவாயில்ல, நம்ம வந்து அந்த காளி படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும். நம்ம காளியெல்லாம் வீட்டுல வச்சு கும்பிடலாமெல்லாம் தாராளமா துர்கை இருந்தாலே அவளை அங்க ஆவகாரம் பண்ணிட்டாலே காளியா மாறிடும். நீங்க எந்த காளியை வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காளியை வந்து நீங்க தீபம் ஏத்திட்டாலே அந்த தீபத்துல வந்து அந்த அம்பாள் ஆவாகனம் ஆயிடுவான்னு சொல்லலாம். இந்த வழிபாடுலாம் நீங்க ராகு காலம் நான் நம்மளுக்கு ஒவ்வொரு பதிலும் நான் அதை வலியுறுத்தேன். ராகு காலத்துல வரக்கூடிய கடைசி 24 நிமிடம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா வேலை பார்த்துரும். துர்கை படம் இருந்தா கூட அந்த படத்துலயா காளியா அந்த அம்மா நினைச்சு கும்பிட்டா அந்த அம்மா அந்த மாறிடுவாங்க. அப்படி வந்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு. அங்காள பரமேஸ்வரிலாம் சொல்லவே வேண்டாம். மயான காளிலாம் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ மயானமும் காளி கோயிலும் அங்கெல்லாம் சென்று வழிபடுவதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த காளியை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வழிபட்டாலும் சரி, இல்ல உங்க அருகே இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்கள் உக்கிரமான தெய்வங்களை வழிபடும் பொழுது இந்த காலகட்டங்களை வந்து சிறப்பா இருக்கும். இந்த நவராத்திரி வழிபாடுல வந்து 9 நாளும் நீங்க வழிபடும் பொழுது இந்த நாள் அந்த கிரகங்களின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள்லாம் வந்து உங்களுக்கு தவிர்க்கப்படும். ரொம்ப பெருசா வரதெல்லாம் சிறுசா ஆயிடும். அந்த ராகாலத்தில் வரக்கூடிய 24 நிமிடத்தில் நீங்க வழிபடுவதும் யமகண்டத்தில் வரக்கூடிய அந்த 24 நிமிடத்துல கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் போது காக்கும் கடவுளாகிய திருமால் உங்களுக்கு மிக சிறப்பான செல்வ செழிப்பை கொடுத்துருவார். யார் யாருக்கெல்லாம் பணம் வேணும் பணம் வேணாம்னு சொல்றவங்களாம் இருக்கிறோமா அந்த மாதிரி காக்கும் கடவுளாகிய பெருமாள் நம்மளை வந்து காத்து ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் ஒண்ணுமே கிடையாது. அன்றாட வாழ்வுல நம்ம செய்யக்கூடிய நித்திய வழிபாடு. இது நித்திய வழிபாடுதான் நம்மளை புனரமைச்சுக்கோம். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட ஆராய்ச்சிக்கு நம்ம புதுசா நேர்மறையா சிந்திக்க செயல்பட வைக்கும். நேர்மறையா சிந்திக்கவே நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா, இந்த அச்சத்தை எல்லாம் நீக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டங்களை நிறைய தான தர்மம் பண்ணுங்க. விசேஷ நாட்கள்லாம் நிறைய தான தர்மம் தான் சொல்லுவேன். அந்த அன்னதானமே வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்காய் ஊறுகாவோட 21 ரூபா சில்லறை பணம் வைத்து ஒரு ஏழை எளியவருக்கு தாராளமாக கொடுங்க. எலுமிச்சம்பழம் நிறைய கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. இந்த சுக்கிரன் கேது இணைவா உங்களுக்கு ஏதாவது ஒரு தசாபுதில சிறப்புல ஒரு சனி ராகு கேது தசாபுதியே நடக்குது. இப்ப மீன லக்னமா இருந்து சுக்கிர தசாபுதியே போகுது. இப்ப சுக்கிரனுடைய லக்னமா இருந்து குருவுடைய தசாபுதியே போகுது. குரு சிறப்பான இடங்கள் இல்ல, சனி சிறப்பான இடங்கள்ல இல்ல. எங்களுக்கு அந்த மாதிரி குரு சனி ராகு கேது சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் இந்த பாவகிரகங்கள்லாம் இணைந்தே போதுமான்றவங்க எல்லாம் நீங்க இந்த எலுமிச்சம்பழத்தை தானமா கொடுக்கும்போது அந்த சிறப்பா
நிகழ்வு உங்களுக்கு நடைபெற்றுடும். 38 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தண்ணில கழுவி உங்களுக்கு என்ன கோரிக்கை அதை நினைத்து எடுத்து வச்சு ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட வாங்கி கொடுங்க. ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சுன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை வாச நிலப்படியில கட்டணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பூஜை அறையில வைக்கணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து உங்களுடைய வண்டியில வச்சு கொள்வதோ, ஒரு எலுமிச்சம்பழம் உங்களுடைய பணப்பெட்டியில் வைத்துக் கொள்வதோ மிக சிறப்பான செல்வ செழிப்பை காணலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எளிமைதான், ஆனா கன்சிஸ்டன்சியா பின்பற்றணும். இதெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.